மக்களே வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா ஃப்ரீ ஃபயர் விளையாடுகிறோம். டிஓசி ஸ்குவாட் தான் எப்பயும் போல் வித் மை பிரதர். நம்ம மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இறங்கியிருக்கோம். அந்த பெயிண்ட் மண்ணில் தான் மக்களே நல்லா இருக்குது. ஓகே மக்களே, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் லைக் பண்ணிடுங்க. புது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிடுங்க. நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும் மக்களே. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி வேறு வாய் ரொம்ப உளருதே. என்னோடய தம்பியை நாக் பண்ணிட்டாங்க. ஐயோ, லிமிட்டில் ரிவ்யூ ஆகிட்டியா? திரும்பி நாக் ஆகிட்டியா? ஐயோ, ரிவ்யூ பண்ணால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும். ஒரு ஸ்குவாடே இருக்குது. இந்த ஸ்குவாடில் ஒரு நாக்கு, செகண்ட் நாக்கு. அந்த ஸ்குவாடில் செகண்ட் நாக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. செத்துட்டே போங்க. அவசரம் கொடுக்க மாதிரி போகிறேன், பார்ப்போம். ஓகே, ஃபோர்த்து நாக், தேர்ட் நாக்கு. இவன் அடுத்த ஸ்குவாட் வைப்புன்னு நினைக்கிறேன் மக்களே. ஸ்டார்டிங்கில் ஸ்குவாட் வைப் வருமா இல்லை சாவுமா? வாங்க பார்க்க. ஐயோ, என்ன நடக்குமுன்னு தெரியல. திக் நிமிடங்கள். நடாவே அங்கிட்டு இங்கிட்டு போறியா? ஐயோ, அழுத்து நிற்காம அழுத்து மக்களே. டீம் வைப் மக்களே. ஸ்டார்டிங்கில் 4 கிலோ டீம் வைப் மாஸ். அடி அடி அடி. ஐயோ, ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் டீம் வைப்பு. ஸ்டார்டிங்கில் ப்ரெஷரான டீம் வைப் மக்களே. ஸ்டார்டிங்கில் செத்துட்டேன் நினச்சிட்டேன். கன்ஃபார்ம் செத்துட்டேன்னு முடிவே பண்ணிட்டேன். ஆனால் வீணாண்டி இருக்க பயமே. யோப்பா, டீமுக்குள்ளே ரிவ்யூ பண்ணி விட்டாச்சு. எஸ்கேஸ் வேணும்னு சொன்னியா, எஸ்கேஸ் கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம டீம் வைப்பாங்கள, அவன்கிட்ட வந்து எக்ஸாமேட் சவுண்டு கேட்டுச்சு. அதனால் எக்ஸாமேட் அவன்கிட்ட இருக்கான்னு பார்ப்போம். எக்ஸாமேட் வச்சுருக்கேன் மக்களே. நல்லதாக போச்சு. திரும்பி லாக் பண்ணிட்டானா எப்படியா போய் அடிக்கலாம். டபுள் விட்டர் சவுண்டு கேட்டுச்சே. டபுள் விட்டரா? இல்லை, விக்டர் மட்டும்தான். அழுத்து, அவ்வளோதான். இங்கிலே நாக்கு. அவனை டக்குன்னு ரிவ்யூ பண்ணோம். ஓகே, ரிவ்யூ பண்ணியாச்சு. கிளியர் பண்ணிட்டியா? ஓகே மக்களே, வெளில போவோம். 8 பேர் லேஸாக. சாரி, 8 பேர் லேஸாக கோலார் பண்ணுற மாதிரி இருக்குது. டுமாரோ கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும் மக்களே. நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. இப்போலாம் ரீச்சே ஆக மாட்டேங்குது. நிறைய வியூஸ் மட்டும் தான் போகுது, லைக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் லைக் மக்களே. அப்புறம் கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் பொண்ணால் கையால் அழுத்துனா நல்லாயிருக்கும். வெறும் சிம்பிள் தான், சும்மா தொட்டால் போதும் மக்களே. டாக்டர் போவோம். கொச்சி நாக்கில் ஐ திங்க் எனிமி. ஓகே, ஆமாம் மக்களே, கொச்சி நாக்கில் எனிமி. ஐயோ, இப்போன்னு பார்த்து மார்ஸ் எலக்ட்ரிக்கில் ரிவ்யூ பண்ணுறான். அவ்வளோதான் மக்களே. எக்ஸாமேட் பிளேயர் நேரு வச்சுக்கிட்டேன். நம்மளே எக்ஸாமேட்டில் எவ்வளோ பெரிய பிளேயரு. ஓகே, 7 கிலோ ஸ்டார்டிங்கில். இன்னொரு எனிமி இங்கே வந்து அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த எனிமி கட்டுறதை எடுத்து பார்ப்போம். ஸ்கேனர் மக்களே. 4 பக்கம் எனிமி. இந்த பக்கம் இங்கே எனிமி இருக்கு, ஆனால் இங்கேனே தெரியல. அந்த பக்கம் எனிமி பார்த்துட்டேன். அவன் அழிக்க போட்டியான். நம்ம இந்த பக்கம் ஏதாவது எனிமி இருக்காங்களான்னு பார்ப்போம். கிளே சேஃப்டியாக இருக்கணும். வந்து இங்கே ஊர்றியான். அழுத்து படவே மாட்டேங்குதே. ஐயோ, அசால்ட் அடிச்சிருக்கலாமே. மாட்டானே, தப்பிச்சிட்டேன். ஆனால் 4 பக்கமும் எனிமி காட்டுச்சு. அவனை போய் அடிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, பின்னாடி எனிமி. ஐயோ, ஃபுல் டேமேஜ் மக்களே. நாக்கு
8 kills. அவன் ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணிட்டான். இவன் 2 பேரை கொண்டிருக்கான். நாலா பக்கம் இன்னும் இருந்தாங்க. 3 எனிமி தான் மாட்டியிருக்காங்க. பார்ப்போம். இன்னும் ஸ்கேனரையும் உடச்சி பார்ப்போம். மக்களே கிளியர் திஸ் பிளேஸ் இஸ் கிளியர். நான் மக்களே போய் அடித்தாலும் அடிக்க ட்ரை பண்ணலாம். நான் அடிக்க முடியுமான்னு என்னால் கன்ஃபார்ம் சொல்ல முடியலை. நேராக போவோம். ஆனால் அப்படி இருந்தாலும் ஈஸியாக அடிச்சு விடுவாங்க. கரெக்டாக மண்டை மாட்டோம். நான் அந்த பக்கம் இனிமே மக்களே. ஐயோ எக்ஸிமேட் பிளேயர்னு காமிச்சிக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா? ஒரு நொடி எக்ஸிமேட் பிளேயர்னு. உனக்கு வா வா வா. இப்படியே போனால் ஏதாவது பண்ணலாம். அவன் வேறு அங்கேயே இது பண்ணிருக்கேன். நான் தான் ஈல்பேஸில் வச்சு அடிக்கிறேன். ரைட் சைடில் காரில் ஒருத்தன் போறியா? போய் முட்டிக்கிட்டியான். காரே ஓட்ட தெரியாமா? காரை ஓட ஐயா மாட்ட மாட்டானே. வேற மொபைலை வச்சுட்டு எங்கேயோ போயிட்டியான். அப்படியே ஓடி இருக்கான். அதனால தான் க்ளோ ஆல் பண்ணு பாட்டுறேன். ஐயோ ஈஸியாக அடிக்கலாமே. ஐயோ இப்போன்னு பார்த்தா அக்யூரஸியமா இது மாற்றா. ஐயோ ஈஸியாக அடிக்கலாம். சரி நல்ல ஏசி ஐடி அந்த மாதிரி இந்த அடிச்சிருக்கலாம். ஆனால் எக்ஸமேட்டு ஆமாம். வாடா வாடா வாடா. மக்களே நான் அடிக்க முடியுமானே தெரில. ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஐயோ பயந்து இந்த நோக்கு இந்த மாதிரி அடித்தா ஈஸியாக நான் பண்ணிட்டோம். ப்ளே பண்ணிடலாம். 10 kills மக்களே. 10 kills. ஆனால் எவ்வளோ ரிவே பண்ணிக்கிட்டே இருக்கேன் மக்களே. என்ன பண்ணிட்டியா? 3 கிலோ அடிச்சிருக்கேன். நான் 10 கிலோ மக்களே. ஐ திங்க் ஓசிக்கல்னு நினைக்கிறேன். சும்மா தொட்டைக்கு செத்து போயிட்டியா? ஓகேயா விட்டியா? கிளே பண்ணிடலாம். 11 kills. ஆனால் அந்த காரில் அந்த எனிமி வந்தாலும் வருவியான். சேஃப்டியாக தான் இருக்கணும். தேவையில்லாமல் அந்த டிமிட்ரியே போறியா மக்களே. நோ ப்ராப்ளம். இங்கே எனிமி இறங்குறியா? ஐயோ மாட்ட மாட்டானே. நாக் மக்களே. ஓகே 12 kills. மக்களே எத்தனை பேர் ரிவே பண்ணிட்டியா பாருங்க. ஐயோ 5 பேர் ரிவே பண்ணிட்டியா. டக்கு டக்குன்னு அடிக்கணும். ஐயோ அடிக்கணுமே. அதான் அடி 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 டி 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 ஏசி அந்த மாதிரி இருந்தால் அடிச்சிருக்கலாம். அதான் தோணிக்கிட்டே இருக்குது. ஈவன் ஈஸியாக அடிக்கலாம். மாட்ட மாட்டேன்னே. நாக்காயிட்டானா? நாக்காயிட்டியா? பேக்கப் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஃபுல் டேமேஜ் செத்துப்போ. ரிவே ஆகிட்டியா? நாக் பண்ணிட்டியா மக்களே அவனை? ஐயோ இந்த மாதிரி இடத்துல வந்து மாட்டிக்கிட்டியான். ஏன் மக்களே அங்கே ஒரு எனிமி அடிக்கிறியா? அடிக்க முடியுதான்னு பார்ப்போம்.
கூடயே இருக்க சொல்லிட்டேன். தனியாக போறியா மக்களே? இன்னும் இங்கே ஒருத்தன் என்ன அடிக்கிறியா? ஊசி இருக்கு, கொடுத்து பார்ப்போம். நீனா அடிடா மக்களே. முடிஞ்சு மக்களே.